வணக்கம் குழந்தைகளே. நம்ம இன்றைக்கி ஒரு மீன் வரைய போகிறோம். ஒரு மீனை வரைஞ்சி அதுக்கு நம்ம ப்ரைமரி கலர்ஸ் பண்ண போகிறோம். அது என்ன ப்ரைமரி கலர்ஸ்? இப்போது நம்ம ட்ராயிங்கில் கலரிங் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கலர்ஸ் பண்ணுறீங்க இல்லையா? அதில் முதன்மையான வர்ணங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா ப்ரைமரி கலர்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? சொல்லுங்கள் பார்க்கலாம். ப்ரைமரி கலர்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ, இதெல்லாம் ப்ரைமரி கலர்ஸ்னு நம்ம சொல்லுவோம். சரி, இப்போ நம்ம அந்த மீனை வரைகிறது எப்படின்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக வரையலாம். அழகாக ஒரு வட்டத்தை போடுங்க. ஒரு முட்டை வடிவமான ஒரு ஓவலை போடுங்க. பார்த்தீங்களா? அழகாக ஒரு ஓவலை வரைஞ்சிருக்கோம். அதுக்கு பின்னாடி ஒரு ஹார்ட்டின் வடிவம் போல் இருக்குது பாருங்கள். ஒரு ஹார்ட் வடிவம் போல் இருக்குது. அது இப்படி தலைகீழ திருப்பி போட்டிருக்கேன். அது அழகாக இப்படி ஒரு வால் மாதிரி நமக்கு தெரியுது இல்லையா? அதுக்கப்புறம் அழகாக ஒரு கண் வைக்கலாம். பெரிய கண் கலர்ஃபுல்லாக வரைய போகிறோம் நம்ம. அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு வட்டம், பெரிய வட்டம், அதுக்குள்ளே மறுபடியும் ஒரு வட்டம், திருப்பியும் உள்ளே ஒரு குட்டி வட்டம் போட்டுக்கலாம். சரியா? போட்டாச்சு. இப்போ இதுக்கு துடுப்பு இருக்கும் தானே? துடுப்பு இருக்கணும், வாய் இருக்கணும். வாய் வரையலாம். இங்கே அழகாக லேசாக அந்த வாய் பிளந்துட்டுருக்க மாதிரி வரைஞ்சிட்டோம். பென்சிலில் அழகாக மார்க் பண்ணியிருக்கோம். இங்கே கண்ணுக்கு மேலே இந்த உடம்புல நீந்துறதுக்கு ஒரு துடுப்பு, ஒரு முக்கோணம் வடை வடிவமாக போட்டிருக்கோம். அதே போல் கீழே ஒரு துடுப்பு போடுங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கா? அழகாக வரைஞ்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் உள்ளே ஒரு டிசைன்ஸ் போடலாம். அழகாக இப்படி வளைவாக அழகாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைன்ஸ் போடலாம் பாருங்கள். வெரி குட். வரைஞ்சிருக்கீங்களா? இதே மாதிரி வரைங்க பார்க்கலாம். கொஞ்சம் டிசைன்ஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம இதுக்குள்ளே கலர் பண்ண போகிறோம். அழகாக வளைவு கோடுகள் உள்ள கலர்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே போடுவோம். சரியா? இங்கே அழகாக நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போது நம்ம பென்சில் ட்ராயிங்கை முடிச்சிட்டோம். வெரி குட். இப்போது அழகாக பென்சில் வரைஞ்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னன்னு உங்களுக்கு தெரியும் தானே? நம்ம ஸ்கெட்ச் பென் எடுத்துருக்கோம். பிளாக் ஸ்கெட்ச் பென் எடுத்துகிட்டு அவுட்லைன் தின்னா வரையலாம். பொறுமையாக வரைங்க பார்ப்போம். அவுட்லைனை அழகாக தின்ன வரைகிறேன். லைன்லேயே ட்ரேஸ் பண்ணுங்கள். எங்கேயாவது அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? அழகாக வரைங்க. இப்போ அவுட்லைனு நம்ம ஸ்கெட்ச் பெனில் அழகாக வரைஞ்சிட்டோம். உள்ளே இருக்கிற லைன்ஸையும் பொறுமையாக வரைஞ்சிடலாம். வரைஞ்சாச்சா? வெரி குட். அழகாக வரைஞ்சாச்சு. கண் வரையலாம். பொறுமையாக வரைங்க. பொறுமை தான் ஓவியத்திற்கு உயிர் நாடி. சரி, இப்போது நம்ம அந்த பென்சில் மார்க்ஸ்லாம் என்ன பண்ணிடணும், எரேஸ் பண்ணிடணும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன், பெரிய மார்க்கர் எடுத்திருக்கேன், போல்டு மார்க்கர். இந்த அவுட்லைன்லாம் திக் பண்ணி
அழகாக பிரிண்டிங்கில் இருக்கிற மாதிரி காமிக்கலாமா? பாருங்கள், அவுட்லைன் வெளி பக்கமான லைன் மட்டும்தான் நான் போட போகிறேன். சரியா? வெளிப்பக்கமாக இருக்கிற லைன்ஸ் மட்டும் நம்ம போடுவோம், அழகாக போடுவோம். உள்ளே இருக்கிற லைன்லாம் போடக்கூடாது. உள்ளே இருக்கிற லைன்லாம் மெலிசாக இருந்தாலே போதும். போடுங்க, பொறுமையாக வரீங்க. இப்போ நம்ம இங்கே பென்சில் மார்க்கெல்லாம் எரேஸ் பண்ணியாச்சு. இந்த பென்சில் மார்க்கெல்லாம் எரேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கண்ணுக்குள்ளே நம்ம இந்த பகுதியை பிளாக் பண்ணிடுவோம். உள்ளே இருக்கிற பகுதியை பிளாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற பகுதியை 4 பக்கமும் நம்ம லைட்டிங் வர்ற மாதிரி விட்டுருவோம். இடைப்பட்ட பகுதியை நம்ம பிளாக் பண்ணிடுவோம். அப்போது கண் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உயிரோடு இருக்கிற மாதிரி மீன் அழகாக இருக்குது. நமக்கு மேலேயும் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். 2 பக்கம் இருக்கிற மாதிரி வரைஞ்சா போதும். நல்லா இருக்கா? வெரி குட். இப்போது நம்ம கலர் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அழகாக கலர் பண்ண போகிறோம். என்ன கலர்? ப்ரைமரி கலர் சொல்லுங்கள். ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ கலர் பென்சில் எடுத்திருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் வீடியோவை ஸ்பீட் பண்ண போகிறேன். ரெட், எல்லோ, ப்ளூவை நம்ம மாற்றி மாற்றி அழகாக பண்ணலாம். ஓகேவா? அழகாக அந்த படத்தை வரைஞ்சி முடிச்சிருக்கோம். கலர் பண்ணும்போது கலர் கொஞ்சம் அழுத்தமாக பண்ணுங்கள். எல்லா இடத்துலையும் நிரம்புற மாதிரி பண்ணுங்கள். ஒயிட் ஸ்பேஸ் விடக்கூடாது. அழகாக பண்ணுங்கள். இப்போ ப்ரைமரி கலர்னால் என்னென்னு கற்றுக்கிட்டிங்களா? ப்ரைமரி கலர்னால் என்னென்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ரெட், எல்லோ அண்ட் ப்ளூ. இது ஏன் ப்ரைமரி கலர் நம்ம சொல்கிறோம்? இந்த கலர்ஸை வச்சு நம்ம மற்ற கலர்ஸ் எல்லாத்தையும் நம்ம உருவாக்க முடியும். ஆனால் இந்த ப்ரைமரி கலரை மற்ற கலரை வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் இதை நம்ம ப்ரைமரி கலர்னு சொல்கிறோம். புரிஞ்சுதா? ஓகே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு கிளாஸில் நம்ம சந்திப்போம். நன்றி குழந்தைகளே.